இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு எலிவேஷன பார்த்துருக்கவே மாட்டீங்க. ரொம்பவே வித்தியாசமா, யூனிக்கா டிசைன் பண்ணியிருக்காங்க. நெறைய கர்வ்ஸ், சர்க்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட சிலிண்டர் மாதிரியான ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர பில்ட் பண்ணி, அத யுட்டிலிட்டி ஏரியாவாவும், அங்கேயே செகண்ட் ஃப்ளோர் போறதுக்கு கர்வ்டு ஷேப்ல இன்னர் ஸ்டேர்கேஸும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, அத ஹெட்ரூமாவும் பிளான் பண்ணியிருக்காங்க. நெறைய ஷேப்ஸ் அண்ட் டெக்ஸ்சர் டிசைன்ஸோட எலிவேஷன் பார்க்க ரொம்பவே புதுசா நல்லா இருக்கு. ஈஸ்ட் ஃபேசிங் சைட்டுங்கிறதுனால ஈஸ்ட் ஃபேசிங்லேயே மெயின் டோரை வச்சு இந்த 3 பிஹெச்கே வீட்டை டூப்ளக்ஸ் டைப்பில் சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஈஸ்ட் ஃபேசிங் சைட். வீட்டையும் ஈஸ்ட் ஃபேசிங்லேயே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட். பில்டிங்கை 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். நிறைய கர்வ் டிசைன்ஸும் நிறைய சர்க்கிள்ஸும் அதோட சிலிண்டர் மாதிரியான ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ப்ரௌன் வித் டார்க் அண்ட் லைட் கிரே கலரில் நிறைய டெக்ஸ்சர் டிசைன்ஸோட எலிவேஷனை யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட தீமுக்கு மேட்சிங்காக என்ட்ரன்ஸில் கூட பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிசைன்லேயே பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ சைஸ் 16க்கு 11.25. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுறையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்பும் கட்டியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 3.5க்கு 4.5, இந்தியன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் 7க்கு 5 அடி சைஸில் ரெடி பண்ணி கிழக்கு 10 படி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 21க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் வச்சிருக்காங்க. நார்த் சைடில் 2 ஜன்னல் கொடுத்து சென்டரில் கர்வ்டு ஷேப்பில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு ஃபுல்லாக ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கோபுரம் டிசைனில் உட்டன் பூஜா கேபினெட் ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. சவுத் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். சைஸ் 10க்கு 6. கார்னரில் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. சவுத் ஈஸ்டில் கிச்சன். சைஸ் 10க்கு 8. டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே போகிற உட்டன் பேஸ் கேபினெட்ஸும் அதிலே பார்த்தீங்கன்னா விக்கர் பேஸ்கெட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் சைடில் டால் கேபினெட்டும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே ஒரே மாதிரி கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அது போக ஈஸ்ட் வால்லையும் ஒரு பெரிய கபோர்ட் கொடுத்துருக்காங்க. கார்னரில் மிரர் வச்சு ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது அட்டாச்டு பாத்ரூம். சைஸ் 7க்கு 4.5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ்.
படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயில எஸ்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 16க்கு 6 அடி சைஸ்ல லாபி. அடுத்து லாபியிலிருந்து சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 16க்கு 10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே போகிற வார்ட்ரோப்ஸும் கார்னரில் ஒரு பெரிய ஃபுல் லென்த் மிரர் வச்சு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 7க்கு 5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 16க்கு 10. இந்த வீட்டில் 3 பெட்ரூம் செய்யுமே ஒரே மாதிரி 16க்கு 10 அடி சைஸில் பிளான் பண்ணி 3லையுமே வார்ட்ரோப்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6.5க்கு 4.25. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லாபியிலிருந்து யூட்டிலிட்டி ரூமுக்கு போகிறோம். சைஸ் 10க்கு 6. சிலிண்டர் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸை பிளான் பண்ணி இங்கே வாஷிங் மிஷின் அண்டு யூபிஎஸ் மாட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது போக கார்னரில் கேர்டு ஷேப்பில் மேலே டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸும் ஹெட் ரூமும் பில்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து யூட்டிலிட்டி ஏரியாவிலிருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ சைஸ் 14க்கு 13. வீட்டோட தீமுக்கு மேட்சிங்காக சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் ஒரு பெரிய கிரில்லாக இருக்கும். அதோட வாலில் பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் எல்லாம் கொடுத்து பால்கனியை சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சிலிண்டர் மாதிரியான ஸ்ட்ரக்சருக்கு பார்த்தீங்கன்னா பூராமே ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நாம் ரெகுலராக பார்க்குற பால்கனி மாதிரி இல்லாமல் நிறைய சர்க்கிள்ஸ் அண்ட் கர்வ்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரான ஸ்ட்ரக்சரில் அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் கீரரத்தம் ஐடி பார்க் பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 95 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.